ஆளுக்கே சீரழிஞ்சு போச்சுடா, உங்களுக்கே தெரியும்டா. போட்டு அடிக்கிறான், அண்ணன் பேசுவாங்க, பொண்ணை பேசுவாங்க. மாதிரிலாம் இல்ல, எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்கா. நீ பேசுற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொன்னும். நீ அங்க பேச பேச இங்க விழுந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அடி. ஆளுக்கே சீரழிஞ்சு போச்சுடா, உங்களுக்கே தெரியும்டா. போட்டு அடிக்கிறான், அண்ணன் பேசுவாங்க, பொண்ணை பேசுவாங்க. எதுவுமே பண்ண முடியாது பாக்கியெல்லாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்கா. நீ பேசுற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொன்னும். நீ அங்க பேச பேச இங்க விழுந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அடி. சரி 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 இருங்க இருங்க. என்ன அந்த அடிக்கிறேன், உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிக்கிறேன். இருங்க, என்னென்ன ஏற்பாடு உங்கள்கிட்ட வாங்கலை. இல்லைன்னா இவன் இந்த 2 பயிலும் இவங்களுக்கும் அவங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவங்களை பிடிச்சி வச்சு என்னென்ன பண்ண புரிய. ஆமாண்ணே, இப்ப அவனுக்கு இல்லையே, அப்ப நான் இவனுங்களை பிடிச்சி வச்சாதான் காசு வரும். இவங்க 10 பைசாவுக்கு பராதவங்க. இவங்க பாவம் ஒண்ணுமே தெரியாது. இவங்க சும்மா சுத்தி பார்க்க வந்தவங்க. இவங்களுக்கு நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க, நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க, யார்கிட்ட வரவு செலவு பண்ணீங்க, இவங்களை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்கு என்னண்ணே கொஞ்சம் கூட ஒரு இது லாஜிக்கே இல்லையேண்ணே. அவரை சரி சரி அவன் தம்பியும் அவன் மச்சானும் தான் இங்க இருக்கானுங்க. ஆமா சரி சரி. இவங்க பாவம் ஒண்ணுமே தெரியாதுண்ணே இவங்களுக்கு. இவங்க வாங்கினது கொடுத்தது. நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன் சார். என்னோட பேர் வந்து மர்லின் பானு சார். என்னோட தம்பி நூர் முகமது இஸ்மாயிலும் என்னோட தாய் மாமா பையன் முகமது தாரிக் 2 பேரும் டூரிஸ்ட் பர்பஸ்க்காண்டி இப்போது மலேசியா போனாங்க சார். 13 பிப்ரவரியில் வந்து மலேசியா போனாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கால் வருது, நாங்கள் வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி எங்கள் தம்பியோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஒரு குரூப் வந்து தம்பியை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு இப்போ நாங்கள் எதுக்காண்டி வச்சுருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காண்டின்னு கேட்கும் போது எங்களுக்கு வந்து அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. 26 lakhs நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வந்து ரிலீவ் பண்ணுவோம், இல்லைனா வந்து நாங்கள் கொன்றுவோன்ற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க சார். அப்படி இப்போ எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கொடுத்து என்ன பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ கொடுத்து எங்களுக்கு வசதி இல்லை சார். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நீங்கள் கொடுக்காத வரையும் நாங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து ரிமூவ் பண்ணி நாங்கள் வந்து விற்கிறோம், ஃபஸ்ட்டு நாங்கள் கிட்னியை வந்து ரிமூவ் பண்ணி விற்கிறதா நாங்கள் இருக்கோன்ற மாதிரி எங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே பசங்களையுமே பயங்கரமாக அடிக்கிறாங்க சார். அடித்து எங்களுக்கு குணான்ற ஒருத்தவர் வந்து எங்களுக்கு பேசுகிறார் சார், கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணி அவங்க தான் வந்து கடத்தி வச்சுருக்கிறத மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. அதனால இப்போது இதை எப்படி எங்களுக்கு மூவ் பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார். மேம்கிட்ட வந்து எங்களை காப்பாற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். பசங்களை நல்லபடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல முறையில் கூட்டிகிட்டு வரணும் சார். இது எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நிறையா டூரிஸ்ட்டுன்ற பேரில் போகிறவங்க எல்லாரையுமே நிறையா கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கிட்னாப் பண்ணுறது, வச்சுட்டு வந்து மணி கேட்டு ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது. இது இனிமேல் வந்து இந்தியன்ஸ்க்கு நடக்கக்கூடாது சார். அதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சிஎம் சாரும் ஹானரபிள் நம்ம பிஎம் சாரும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் சார்.